இருக்கிறாங்களா? எந்த ஒரு குறையுமே கிடையாது. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. அம்மண்ணா, உங்கள் ஊரில் இப்பொழுது அன்னதான கொடி நீதான் வைத்திருக்கிறார்கள். அன்னதானம் இப்போது இங்கதானே வழங்கப்படும். ஏய், சாப்பாட்டுக்கு உட்காருங்க, வரிசையா உட்காருங்க. சுவாமி, மனவருத்தப்படாமல் அன்னம் செய்யுங்கள் சுவாமி. தண்ணி போற இலையில, தண்ணி போற தலையில இலையில ஏண்டா தலையில போடுறாங்க தண்ணி தலையில போடுறான்னா தண்ணி தலையில போடுறான் சொல்ல தலை அப்படியா? ஓம் சிவாய சிவாயே, ஓம் நம சிவாயே. சாம்பார் போடு. என்னடா சாம்பார்? சபார், நான் மந்திரம் சொல்லிய பிறகுதான் சொல்லு. முட்டை எதுவும் இல்லையா? அன்னதானம் முட்டையால போடுவாங்க. நீ முட்டை போடுறவே இல்லைங்கிற. நானே மந்திரம் சொல்லி பிறகுதான் சாப்பாட்டுல நீ கை வைக்கணும். சரி, முட்டை தேவையில்லை. ஏன் கறி இல்லையா? என்ன கறி வேணும்? மரகரி 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 டே மிளகரி. இங்க சாப்பாட்டை பாரு, சாப்பிடு. எவ்வளவு பரிமாறி இருக்காங்க மகாராணி, அன்போடு பரிமாறி இருக்காங்க. அப்பால பூ இல்லையா? அப்பால பூ வரும் உனக்கு வச்சுக்கிட்டு பாரு. அட கூஸ் முட்டை இல்லையா? கோசு முட்டை தானே. கூட்டோடு கூட்டோடு இல்லையா? பீட்ரூட். ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய. நான் மந்திரம் சொன்ன பிறகுதான் சாப்பாட்டை கை வைக்கணும். ஓம் சிவாய சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய. நான் மந்திரம் சொல்லி முடிச்ச பிறகு தான் சாப்பாட்டுல கை வைக்கணும். நான் மந்திரம் சொல்லி பிறகுதான் சாப்பாட்டுல கை வைக்கணும். புரியுதா? சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நான் சொன்ன பிறகுதான் சாப்பிடணும். மகாராஜா, நான் உணவருந்தலாமா? நான் உணவருந்த வேண்டுமென்றால் மந்திரம் சொல்லுங்க. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவா ஓம் சிவாய 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 ஓம் சிவாய சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்றால் உங்க குடும்பத்தில் ஒரு குழந்தை வந்து இது ஒரு பிடி சாதம் அறிந்த பிறகுதான் சாப்பாடு சாப்பிட. நான் பிள்ளை அழைத்து தங்களோடு உணவு அருந்து சொல்ல வேண்டுமா? ஆமா சாமி, இந்த பாதைக்கு பிள்ளை இல்லை. அன்னக்கொடி என்று ஏற்றி வருகின்ற மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அப்படி இருக்கும்போது இந்நாட்டை ஆள பிறந்த எனக்கு ஒரு மன்னர், இந்த நாட்டில் எனக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு ஒரு மகனோ மகள் என்ற வருத்தத்தில் தான் தானத்திலே எத்தனையோ தானம் இருக்கிறது. அன்னதானம் என்பது மக்கள் உள்ளத்தை குளிர வைக்கக்கூடிய பசியை போக்க வேண்டிய ஒரு அன்னதானம். பலர் மக்களுடைய உள்ளத்தை குளிர்ந்தால் உங்கள் இல்லத்திற்கும் பல மக்கள் மனதிலே குளிர்ந்தால் உங்கள் இல்லத்தில் நல்லது ஒரு மனித செல்வம் கிடைக்கும் என்பதற்காக அன்னக்குடி ஏற்றி ஒருவருக்கு போவதற்கு இல்லை என்று வாரி வாரி ஐயா உங்களை நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் எத்தனை உள்ளங்களுக்கு உணவெல்லாம் வேண்டும் அளவுக்கு வாரி வாரி வழங்கிய நீங்க உங்கள் உள்ளத்திற்கு கண்டிப்பாக மனதிற்கு மகாராணி அதை பார்த்தாய் ஆதி பலா சக்தி
இருக்கிறது. இடைவிடாது அம்மனை வணங்கி வழிபாடு செய்து கொண்டிருந்தால் அம்மன் அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ செல்வம் உண்டு, மகிழ செல்வம் உண்டு, மகிழ செல்வம் உண்டு. ஓம் சம்போ மகாதேவா. அமர்ந்து தமத்து ஈடுபட செய்ய போகிறேன். சென்று வரட்டுமா? வருங்கப்பா. பசங்களே